எல்லாம் தெண்டம் அப்படியே ஒரு 2000 தெண்டம் வந்துச்சு. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம உறவுகள்லாம் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எல்லோரும் சொல்கிறீங்க உங்களுக்கு என்னக்கா கவலை, என்னக்கா கவலை, விவசாயம் பண்ணுறீங்கன்னு. விவசாயத்து நிலமையை பார்த்தீங்களா எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. இந்த கன்று வந்து 6000 ரூபா. ஒரு சின்ன சாக்கு பையில் இதை இவ்வளோவுக்கு தான் கட்டி எடுத்துகிட்டு வந்தோம். அதுவே வந்து 6000 ரூபா. எப்போ வந்ததுன்னா முந்தா நாள் லைட்டு தான் எங்கள் வீட்டுக்கு வந்து. இது எல்லாமே நஷ்டம், இது எல்லாமே நஷ்டம். அங்கே அவ்வளோக்கும் ஒதுக்கி போட்டிருக்கோம் கண்ணு. அங்கே பாடுற எம்மா கண்ணு ஒதுக்கி போட்டிருக்கோன்னு அழிவுச்சு. முந்தா நாள் தான் நைட்டு தான் நண்பர்கள் இந்த கன்று எடுத்துகிட்டு வந்தோம். நேற்று காலையில் வந்து 12 மணி வரைக்கும் தான் போர் கரண்ட். இந்த கரண்ட்டு தொல்லை வேறு பெரிய தொல்லையாக இருக்குது. 12 மணியோட போர் தண்ணி முடிஞ்சிச்சு. அதனால் கொஞ்சம் தான் தண்ணி விட்டு வைக்க முடிஞ்சது. நாங்கள் 12 மணிக்குள்ளே எங்களால் வைக்க முடியல. ஏன்னா தண்ணி விட்ட இடம் மட்டும்தான் வைக்க முடிஞ்சுது. தண்ணி போர் பைப்பு நின்றுச்சு கரண்ட் போனதுனால. அதனால் நேற்று மத்தியானத்துக்கு மேலே வைக்க முடியலையா. இன்றைக்கி காலையில் தேர்த்து தண்ணி விட்டு வச்சுட்டோம், வைக்க முடியல. பாருங்கள் எல்லாம் அழுவிடுச்சு. 2 இலை தாண்டா இருக்குது, ஒரு இலை தான் இருக்குது. இது ஒரு கணக்கு பார்த்துக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பாரு. அப்படியே முளைச்சி 2 இலை வரங்கட்டியுமே இது ஒரு கத்தன்னு இப்படி ஒரு அவங்களும் ஒரு விவசாயம் தானே, விவசாயி தானே இதை நாற்று விட்டுருப்பாங்க. இப்படியே இன்னொரு விவசாயிக்கு இப்படி துரோகம் பண்ணுறாங்க அவர். பாருங்க சக்கையாக அழுவி எல்லாம் நாசமாக போயிடுச்சு. எவ்வளோக்கு இதை இந்த 2 இலை தான் இருக்குது. இந்த 2 இலை இருக்கிற துளசி கண்ணை வச்சு இது எந்த காலம் பெருத்து நாங்கள் எந்த காலம் வியாபாரம் பண்ணுறது? இங்கே பாருங்கள், நான் இங்கே இவ்வளோக்கும் உதறி போட்டு வச்சுருக்கேன். இவ்வளோக்கும் உதறி போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாமே வேஸ்டேஜ் தான். இதை தேத்தி இத்தனை பாத்தி தண்ணி விட்டுருக்கு. இது 2 பாத்தி கூட வராதட்டு இல்லை பிள்ளை. 2 தான் விட்டுருக்கு. இது 2 தானே. அதெல்லாம் வச்சுட்டோம் நேற்று. அப்போ 6 கத்தை தானே இருக்குல்ல. 10 இதெல்லாம் சேர்த்து 10 கத்தை. இப்போ 2 கத்தை கூட தேராது பிறகு. இது வராதுன்னு நினைக்கிறேன். 2 பாத்தி, இது ஒரு பாத்தி தான் வரும். பாதிக்கு பாதி ஒரு 3 செரவு வைக்கிற துளசி போச்சு. 3 செரவு வைக்கிறது எப்படியும் ஒரு 5000த்துக்காவது விற்கும். 3 செரவு வைக்கிறது போச்சு 5000. நஷ்டமாக போச்சு. எப்படி 2 நாளிலே இப்படி அழுவி தொலைச்சதுன்னே தெரியல. இதுக்கே சாக்கு பையில் தண்ணி தெளித்து தான் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் நேற்றுக்கு மத்தியானம் வந்தது தான் சாக்கு பையில் கட்டி இங்கே வந்தோடனே எடுத்து வச்சு அடுக்கி தண்ணி தெளித்து தான் வச்சுருந்தோம். எப்படிலாம் நஷ்டம் வருது பாருங்கள் நண்பர்களே, மனசே சரி. கொள்ளைக்கு நரம் நல்ல கண்ணாக இருந்தால் நட்டுட்டு வீட்டுக்கே போயிருக்கலாம். சரி, நம்ம கொள்ளையிலலாம் அம்மா கன்று நாற்று விட்டுருந்தோம். முன்னாடி நாங்கள் விரையாக வாங்கி நாற்று விட்டோம் நண்பர்களே. அதெல்லாம் வந்து இப்படிலாம் அழுவிலாம் வீணாக போகல. நல்லா இருந்துச்சு, அது சூப்பராக இருந்துச்சு. படம் முளைச்சி 3 இலை விடலங்கிறாங்க பேர். அது இதான் ஒரு இலையே வரல, விற்றுட்டாங்க. மனசாட்சி இல்லாத கொடுத்துருக்கான் நாயா. சரி,
ஒரு பொருள் ஒருத்தர் நம்ம வாங்கணும்னா அந்த பொருளை வச்சு அவங்க 10 ரூபா சம்பாதிக்கணும். எல்லாம் அழுகி மும்மானுக்கும் அழுகி நாசமாக போச்சு. இலே உன்னை நான் கூப்பிட்டேன், நீ இப்படி என்ன உடனே கேட்க போயிட்டு இருக்க? என்ன உன்னிட்ட வசதியா இருந்தா என்ன நம்ப? என்னெல்லாம் பார்த்தா ஆளா தெரியுமா? ஆ பின்ன என்ன உன்னிட்ட காசு பணம் வச்சது வட்டிக்கு விட்டா உங்க அம்மாவை நான் பாக்கலடா தம்பி. என்ன இருக்கிறாங்க ஐயா, இங்க பேசுறது கூட கேட்காது. இது ஒரு பாத்தி கூட வராதாட்டுக்கு வச்சுட்டு நேரம் போக ஊட்ட பக்கம் ஓடணும். ஓ அதாண்டா உமாங்கன்னு போயிடுச்சுடா. மனசாச்சு இல்லாம தான் ஒரு இலை 2 இலை இருக்கிற கண்ணெல்லாம் அரிச்சு வச்சு ஒரு கத்தன்னு கட்டி கொடுத்துருக்குறானோடா. எப்படி கத்த கட்டினா கையில? இது ஒரு மனசாச்சு இருக்கிறது இல்ல. நம்மள்ட்ட ஒரு பொருள் வாங்கினா அந்த பொருளை வச்சு 10 ரூபா சம்பாதிக்கணும். அவங்க அந்த மாரி கொடுக்கணும். இந்த மாரி குடியிருக்கிற ஊட்ட கூட கடங்காரன்ட்ட எழுதி கொடுக்குற மாரியா இருக்கும். இதை தேத்தி ஊனியும் என்ன ஆகும்னு தெரில. விவசாயி நிலமை இவ்வளோ மோசமாக இருக்குது நண்பர்களே. விவசாயி நிலமையை நினச்சி பாருங்கள் கொஞ்சமாவது. விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் விஎஸ் அண்ணா பண்ணி தைட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்கீங்க இந்த கன்று இது என்ன கன்று துளசி கன்று என்ன பண்ணுவீங்கன்னு. இது துளசியை நட்டு கீரை மாதிரி அறுத்து கத்தை கட்டி பூ மார்க்கெட்டில் கொண்டு போய் கும்பகோணத்தில் போட்டுருவோம் நண்பர்களே. இது விவசாயம் தான், துளசி விவசாயம். ஓகே பாய்.